வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டேரோரின்னு சொல்கிற சத்தீஸ்கர் ஸ்பெஷல் ஸ்வீட் டெலிகசி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1.25 கப்பு சோனா மசூரி ரா ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எனி ரைஸ் எடுத்துக்கலாம், எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த அரிசினாலும் எடுத்துக்கலாம். அதை வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸாவது நீங்கள் தண்ணியில் ஊற வைங்க, அல்லது ஓவர் நைட் ஊற வைங்க. நல்ல சோக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் அதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மறுநாள் தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா நீங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. லேசாக ஒரு பிஞ்ச் வேணால் சால்ட் போட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது, தண்ணி சேர்க்காதீங்க, வாட்டர் ஆட் பண்ணாதீங்க. புளிப்பு இல்லாத தயிர் எடுத்துக்கோங்க, கர்டு தயிர் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டுட்டேன். என்னோடய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா திக்காக இருக்கணும், ரன்னி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அதனால் எனக்கு ரைஸ் பவுடர் ஆட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வேளை இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ரன்னி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ரைஸ் பவுடர் கையில் வச்சுக்கோங்க, அதை வச்சு ஆட் பண்ணுங்கள். இது ஃபர்மெண்ட் ஆகிறதுக்காண்டி ஒரு நைட் இதை அப்படியே விட்டுருங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸாவது இது வந்து அப்படியே விட்டுறணும், தனியாக எடுத்து வச்சுருங்க அந்த மாவை அரைச்சி. இப்போ எனக்கு ஜாஸ்தியாக தண்ணியாக இருந்ததுனால நான் ரைஸ் ஃப்ளார் ஸ்டோர் பாட் தான் இது அரிசி பவுட்ரு வந்து நான் அரிசி பொடியை நான் சேர்க்குறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் இதில் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா அதை நான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நல்லா அது ஃபர்மெண்ட் ஆனால் தான் அது ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும், பார்த்துக்கோங்க. நல்லா ஃப்ளஃபியாக நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஃப்ளஃபியாக வந்துடும். ரைஸ் பவுடரே நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ரைஸ் எடுத்து அரைக்காமல் ரைஸ் பவுடரே ஃபுல்லாக கூட நீங்கள் எடுத்து செய்யலாம். வந்து ஒரு பிஞ்சு வந்து நான் காடமம் பவுடர் போடுறேன், ஏலாச்சி பவுடர் போடுறேன், ஏலக்காய் பொடி. ஹெவி பாட்டம் உள்ள ஒரு ஒரு பேனில் ஆயில் எடுத்துக்கோங்க. நல்லா முதல்ல ஹை ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு போட்டு பாருங்கள், அது கீழே ஒட்டாமல் வரணும். செக் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளேம் என்ன ஹீட்டில் இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க. ஸ்பூனே வச்சு போடலாம் நீங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் லோ ஆக்கிக்கோங்க அல்லது மீடியமில் வச்சுக்கோங்க. இது வந்து ஃபர்மெண்ட் ஆனதுனால அழகாக ஃப்ளஃபியாக நல்லா உருண்டையாக வருது, பார்த்துக்கோங்க. என்றைக்குமே நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது இது கீயில் பண்ணலாம் அல்லது ஆயிலில் பண்ணலாம். நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் லாங்காக ஹேண்டில் உள்ள ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்ப்ளாஷ் ஆகாது. கொஞ்சம் தூரமாக நின்று பண்ணுங்கள், பார்த்து பண்ணுங்கள். ஹீட்டு எப்போவுமே செக் பண்ணிவிட்டு போடுங்க, அல்லது ஒன்று கருகிரும் அல்லது உள்ளே வேகாமல் போயிடும். சரியான அந்த ஹீட்டில் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. லைட் ப்ரௌன் ஆனோடனே நீங்கள் டர்ன் பண்ணி, 2 பக்கமும் லைட் ப்ரௌன் ஆனோடனே டர்ன் பண்ணி எடுத்துருங்க. ஒரு டிஷ்யூ பேப்பரில் நீங்கள் எடுத்து வச்சுட்டு அந்த எக்ஸஸ் ஆயிலெலாம் நீங்கள் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு சைட்லையே நீங்கள் வந்து சுகர் சிரப் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்னொரு அடுப்பில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இதுவும் ரெடி ஆச்சுன்னா அப்படியே சூடாகவே நம்ம அது கூட நம்ம இதை போட்டுடலாம். நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நான் கை வச்சு போடுறேன். இப்படி போட்டிங்கன்னா அது வந்து கையிலேருந்து விழணும், அதுதான் சரியான கன்சிஸ்டன்சின்னு சொல்கிறாங்க. அப்படி கிள்ளி போடும்போது பார்த்திங்கன்னா தொப்பு தொப்புன்னு விழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது அழகாக விழுது. அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்தால் நமக்கு வந்து நல்லா இருக்கும், பார்த்துக்கோங்க. வெளியே அவுட்டர் கோட் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே ஜூஸியாக அந்த சிரப் வந்த பிறகு ஜூஸியாக இருக்குது. இது வந்து ரைஸ் குலாப் ஜாமுன்னு சொல்கிறாங்க, பார்த்துக்கோங்க. இது வந்து திவாலி டைமில் எல்லார் வீட்லேயும் பண்ணக்கூடியதான ஒரு சிம்பிள் ஸ்வீட்டு தான் இது. நல்ல டேஸ்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம சிரப்பை நம்ம பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் டிஷ் தான், ரொம்ப ஜாஸ்தி எதுவுமே தேவையில்லை. உங்கள்கிட்ட இருக்கிற ரைஸை வச்சு நீங்கள் பண்ணலாம். இது தயிர் வேணும், அவ்வளோதான் நமக்கு. ஒரு சிலர் வந்து பேக்கிங் சோடா கூட போடுறாங்க, அது கூட தேவையில்லை. காடமம் பவுடர் எடுத்துக்கோங்க, அல்லது ஏலக்காய் இருந்ததுன்னா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கப் சுகர் எடுத்துருக்கிறேன் நான். இதுக்கு 1/2 கப்பு நீங்கள் தண்ணி விட்டால் போதும். நான் 3/4 கப்பு விட்டுட்டேன், அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துது எனக்கு அந்த 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு. ஸோ நமக்கு வந்து இந்த நம்ம குலாப் ஜாமுன்கெல்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அந்த ஒரு நூல் பதம் வரணும், பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு நம்ம சிரப் பண்ணிடலாம். சாஸ்னின்னு சொல்லுவாங்க, இது நம்ம பண்ணிடலாம். லெமன் ஜூஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துரும்னு சொல்லுவாங்க. நான் அதை மறந்துட்டேன், விட்டுட்டேன், நான் அதை விடலை. இப்போ நான் போடுறது ஒரு பிஞ்ச் காடமம் பவுடர், ஏலக்காய் பொடி சேர்க்குறேன் வாசனைக்காண்டி. நீங்கள் வேணும்னா குங்குமப்பூ இருந்தால் கூட போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், பார்த்துக்கோங்க. 2 சைட் பை சைட்லேயே பண்ணிங்கன்னா சுட சுட அப்படியே அதிலே போட்டுடலாம். அப்போ சீக்கிரமாக அது அந்த ஜூஸ் எல்லாம் உள்ளே இறங்கிடும். இந்த மாதிரி சிம்பிள் ஈஸி டு மேக் ரெசிபிஸ் என்னோட இதில் சேனலில் நிறையா இருக்குது, போய் பாருங்கள். இன்ன வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த பிசு பதம் வந்ததே அப்போவே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கூட கொஞ்சம் நேரம் அதிலே நீங்கள் சோக் பண்ண விட்டுருங்க. அப்படி பிசு பதம் வரும்போதே, இந்த ஸ்டிக்கியாக வரும்போதே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது உள்ளவே அந்த பால்ஸ் அப்படியே போட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் வரைக்கும் நல்லா சோக் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இல்லை ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்துருச்சுனாலும் நீங்கள் அது உள்ளே அப்படி போட்டு வைங்க. அந்த உள்ளே ஃபுல்லாக சோக் ஆகணும் அந்த சிரப் வந்து, அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்ததுன்னா அதை நீங்கள் வச்சுக்கோங்க. கட் பண்ணி மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு தூவுறதுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சர்வ் பண்ணும்போது இது கூராகவும் சாப்பிட்லாம், வார்மாகவும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு பின்னாடி கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல்.
மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.